நானோ விஞ்ஞானம் மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையை சர்வசாதாரணமாக தொடங்கப்பட்ட ஒரு ஜீவன் தான் நான். கோவிலை குழப்பம் விளைவித்தேன், பூஜாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறது இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலை குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவிலில் கூடாதமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூஜாரியை தாக்கினேன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேகமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். நானே பாதிக்கப்பட்டேன். நீங்கள் கேட்கலாம், உனக்கே இந்த அக்கறை, உலகத்தில் யாருக்கு இந்த அக்கறை கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்தில் பொது நலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்தை சாப்பிட்டுவிட்டு தலாகரை சுத்தப்படுகிறது மீன், அதே போல என்னை குற்றவாளி என்கிறார்கள். இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் நடந்து வந்த காட்டாள்களை அவருக்கு கணக்கு பார்க்க முடியும். பாட்டடிக்கும் குழிகள் இல்லை என் பாதையில், பணமெடுக்கும் பாம்புகள் இருந்தன, கண்களை தீண்டியதில்லை, நான் தீயை தான் தாண்டி இருக்கிறேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, கேளுங்களின் கரையை நீ தீர்ப்பளிக்கும் முன்பு தயவு செய்து மறுபடியும் சொல்கிறேன், என் கேளுங்கள் என் கதையை தீர்ப்பளிப்பதற்கு முன்பு. தமிழ்நாட்டில் இந்த திருமணத்தில் பிறந்தவன் நான். பிறப்பதற்கு ஒரு நாடு, தமிழ்நாட்டில் தலையெழுத்து, பிழைக்க ஒரு நாடு. இதுதான் தமிழ்நாட்டின் தலையெழுத்து. தமிழ்நாட்டிற்கு நானும் விதிவிலக்கு அல்ல. ரங்கூன் என் நகரை உயிரை வளர்த்தது, உயர்ந்தவன் ஆக்கியது. குமரகோணத்தில் என் தங்கையை காண வந்தேன். மோச வழிக்கு தூண்டில் உங்கள் முன்னால் இருக்கிறதே, இதோ இந்த ஜாலக்காரி ஜாலி, இவர் வலையில் விழுந்தவன் நானும் ஒருவன் தான். பணப்பட்டியை பறிவிட்டேன், பசியால் தீர்ந்தேன், வெளிந்தேன், கடைசியில் பைத்தியமாகவே மாறிவிட்டேன். காண வந்த தங்கையோ கண்டேன், கண்ணற்ற ஓய்வாக ஒரு கைம்பெண்ணாக தங்கையின் பேரோ கல்யாணி, மங்களகரமான பேர். ஆனால் கழுத்திலும் மாங்கல்யம் இல்லை. செய்து வந்த குடும்பம் சேர்ந்து விட்டது, கையில் பிள்ளை, கண்ணீர் நீர். கல்யாணி அணிந்தால் கல்யாணிக்கால் நான் அணிந்தேன். கல்யாணிக்கால் கருணை காட்டுவது போல அவர்கள் காலையில் கைமாறாத காதலை கேட்டார்கள். கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கையால் இருக்காதே இந்த கொடிவன் வேறு. நான் தரித்திராவிட்டால் என் தங்கை அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். பக்தர்கள், கடவுள் பக்தர்கள் கல்யாணியை காப்பாற்ற வந்தார்கள். பிரதிவாரமாக கடைக்கண் பார்வையை கேட்டு அவர்களை தலைமையானதான் இந்த பூஜாரி. கல்யாணிக்க கற்பை காணிக்காக கேட்டான். பராசக்தியின் பேரால், உலக மாதாவின் பேரால் கல்யாணி உலகத்தில் குழுவாக கொடுத்தபடி உயிரோடு இருந்திருப்பாள். அவள் தற்கொலை செய்ய தூண்டியது இந்த பூஜாரி தான். தன் குழந்தை இறக்கப்பட்ட உலகத்தில் சென்று விட்டு அவள் இருக்க விரும்பவில்லை. ஆதவன் தன் குழந்தை தூண்டு சாவதை இருக்கவில்லை. அவளையே குழந்தையை கொன்று விட்டாள். விருப்பமானவரை கொள்வது விந்தையல்ல. உலகாத்மா மகாத்மாக்களை அனுசாமூர்த்தி ஜீவகாரிய சீரர் அவரே நோய்களில் இருக்கும் கண்டுபிடிப்பை கொண்டுவிட சொல்லியிருக்கிறார். அது கஷ்டமுடைய பார்க்க முடியாத காரணத்தினால் அதே முறைத்தான் நீதிபதி அவர்களே கல்யாணியும் கடைபிடித்திருக்கிறார். இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டில் திரும்பி தமிழுக்கு வாழ வழியை தமிழ்நாட்டில் கொள்கைக்கு வாழ பாதுகாப்பும் இல்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்திருந்தால் கோடீஸ்வரத்தில் பள்ளி அறையில் ஒரு நாள் மானத்தை விலை கொண்டு விட்டால், மாநிலவாசியின் மடியில் ஒரு நாள் இப்படி ஓட்டியிருக்கலாம். இப்படித்தானா நீங்கள் எதிர்பார்க்கிறது? பகட்டு என் தங்கையை உடனே இடத்தில் துரத்தியது. பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை துரத்தியது. ஓடினாள் வாழ்க்கை ஓடினாள். மறுபடியும் சொல்லுங்கள் நீதிபதிகளே, பகட்டும் தங்கையை துரத்தியது, பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை துரத்தியது, ஓடினாள். வாழ்க்கையின் ஓரையிலேயே ஓடினாள். இந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், ஓட்டத்தை நோக்கியிருக்க வேண்டும். சட்டத்தை தீர்க்கும் போது இதெல்லாம் செய்தார்கள் நீதிபதிகளே. குற்றவாளி யார்? குற்றவாளி யாரும் வழக்கிற்கோ வக்கீலாக மாறுகின்றார். இல்லை, யார் குற்றவாளி இல்லை. அதுவும் என் வழக்கு தான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க
மஞ்சத்துக்கு வரவழைக்கும் மச்சைகளின் குற்றமா? கடவுளின் பெறால் காவலில் இருக்கும் கோழி பூஜா கணவனின் குற்றமா? இந்த குற்றங்களை காணப்படும் முறை குணசேகரின் கல்யாணி உடையப்படவில்லை. மறுபடியும் சொல்கிறேன், இந்த குற்றங்கள் காணப்படவில்லை. குணசேகரனும் கல்யாணியும் உடையப்படவில்லை. இதுதான் என் வாழ்க்கையை எடுத்து எந்த பக்கம் புரட்டினாலும் பாடம் பகுத்தறிவு பயனுள்ள அரசியலை பார்க்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்று முதல் பராசக்தி பட்டாவி என்ற அன்போடு அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு நான் மகிழாவின் லைஃப் ஸ்டைல் வித் ஆட்ஸ் வித் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்கிப் பண்ணுறேன். அலாரம் அடிச்சுட்டா எழுந்து போறீங்களா அப்படின்னு என்னையே நான் முடிச்சுட்டு எழுப்பிட்டு எழுந்த உடனே உடனே என்னுடைய பல் போச்சுன்னு ஞாபகம் வந்தது. நேராக போனேன் வாஷ் மிஷின் கிட்ட. அங்கே அந்த சென்சுரி அது என்ன பார்த்து சொல்லுது, ஐஸ்கிரீமோ இல்லை சின்ன ஏதாவது ஒரு வயப்பட்ட உடனே சின்ன அங்கே பல் போச்சும் எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கு நான் சரியாக கவனம் கொடுக்கல. எப்போ அந்த ஏர்லி மார்னிங் காஃபி என்னை எஃபெக்ட் பண்ணிச்சோ அப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த பிரச்சனை விட முடியாது. என்னுடைய டென்டிஸ்ட் வேற சென்சுரி யூஸ் பண்ண அப்படின்றாரு. இட் டெஃபினெட்லி ஒர்க்ஸ். எடுத்தேன் சென்சுரி, ப்ரெஷ்ஷில் போட்டேன், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட், நார்த் சவுத் ஈஸ்ட் பல்களுக்கு சும்மா பளிச்சுன்னு பல்லோட வெளில வந்தேன். அப்போதான் என்னுடைய மாமியார் என்னை பார்த்து காஃபி காஃபி கேட்ட மாதிரி இருந்தது. நேராக போனேன் கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங், அதுதான் அவனுக்கு பிடிக்கும். அப்போ ஆரம்பம் ஆரம்பம் தினம் தினமும் ஆஹா ஸ்ட்ராங்கா போடு, தினம் தினமும் ஸ்ட்ராங்கா போடு அப்படின்னு எங்கள் மாமியார் பண்ண மாதிரி எனக்கு கேட்குது. எடுத்தாங்க கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் எடுத்து போய் அப்படி மாமியார் நீட்டின உடனே அவங்க அதை வாங்கி குடிச்சிட்டு ஆஹா ஓஹோ பேசினாங்களே பார்க்கணும். அந்த சந்தோஷத்திலேயே அப்படியே என்னுடைய 6 கணவர் அங்கும் மனவாளன் அவருக்கு காப்பி கொடுக்க வேண்டாமோ? அடுத்து அவருக்கு சன்ரைஸ் தான் பிடிக்கும். நேராக சன்ரைஸ் கிட்ட போறேன். அப்போ அங்கே நின்றுட்டு எனக்கு அந்த சன்ரைஸ் காஃபி நீட்டாரு. என்ன ஆச்சுன்னா நம்பவே முடியல. அம்மா நேற்று நைட் அவருக்கு லேட் ஆயிட்டு ரம்யா வேற பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். ஃபுல் டே பிஸிமா, அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு போன் வச்சுட்டு இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இனி உன்னுடைய மார்னிங் பிஸி ஈஸியாக முன்னாடி பார்க்கணும். தேங்க்ஸ் டு சன்ரைஸ். அந்த காஃபியை குடிச்சிட்டு ஓகே இன்னைக்கு திரும்ப இந்த நாள் கஷ்டமா இருக்குன்னு அவருக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டு போனேன். எப்படி தேங்க்ஸ் டு சன்ரைஸ். ஸோ இனிமே மார்னிங் காஃபி எங்கள் ஆத்துக்கார கொடுத்துருவார். ஓகே நெக்ஸ்ட் எங்கள் சுட்டி இருக்க வேண்டாமா? பெரிய அவங்க எழுப்பி அந்த டைனிங் டேபிள் எடுத்து உட்காந்து பிராணம் போயிடும். அதுலேயும் சுட்டி பையன் இருக்கானே அவனை எடுத்து அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து யோகி பால் குடிடான்னு சொன்னேன். அவ்வளோதான் ஆரம்பிச்சிட்டான். குடிக்க மாட்டேன்னு நான் குடிக்க மாட்டேன்னு நீ என்ன பண்ணுவ அப்படின்றானே பார்க்கணும். நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன்டா. சொல்லிக்கோ. போனேன், எடுத்தேன். அந்த பிரிட்டானியா மில்க் பிக்கிஸ் அதை எடுத்துட்டா முன்னாடி அப்படி வச்ச உடனே இப்போ கொடுக்குறேன். ஆனால் ஸ்கூல்ல என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்து சொல்றான். எனக்கு தெரியாதான் அவன் எப்படி இது பண்ணணும்னு. அவங்க டிஃபன் பாக்ஸில் பிரிட்டானியா மில்க் பிக்கிஸ் போட்டேன். 4 பிஸ்கெட், 1 கப் டம்ளர் பால். இப்போ நான் என்னடி அவனுக்கு கொடுக்கணும் எனக்கு தெரியாதா? ஐம் ஸ்மார்ட் மதர். ஓகே எல்லாருக்கும் என் ஃபேமிலி ஆளுங்களுக்கு மார்னிங் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்து நான் என்னுடைய மேனியை பொலிவாக்க வேண்டாமா? நேராக பார்த்துட்டு புளியல் போடலாம்னு போனேன். அங்கே போனால் அந்த சிந்தாசோ அது சொல்லுது, ஹாய் அக்கா நானும் உங்களை மாதிரி கரெக்ட் ஆகணும், உனக்கும் உங்கள் அக்கா மாதிரி ஆகணுமா? நான் பூரா தூசு வெயில் பொல்யூஷன்லேயே அடையணும். அப்போ சர்வத்துக்கு தான் சிந்தா இருக்கே டாக்டர் அம்மா உங்க ரெக்கமெண்டேஷன் தானே அப்படின்னு என்னை பார்த்தது. எடுத்த சுந்தாசோ ஒரு பச்சு ஒரு புளியில போட்டு என் மேனி அழகை மெருகாட்டி வெளியில வந்தேன். வந்தவுடனே நேராக புது ரூமுக்கு போனேன்னா என்னோட
ரசிச்சு ருசிச்சு சுவைச்சு சாப்பிட்டு ஆஹா ஒவ்வொரு எனக்கு பாராட்டு என்னுடைய குட்டி அங்கிருந்து அம்மா சூப்பர்மா அப்படின்னு வச்சு சாப்பிட்டாங்க. என்னுடைய வீட்டுக்காரோ அங்கிருந்து கண்ணடிச்சு சும்மா ஜமாச்சு தேடி அப்படின்னாரு. சரி, அதே சந்தோஷத்துல கொஞ்சம் மெலப்போட அப்படி வெளில வந்தேன். அப்பதான் இன்னொரு டியூட்டி இருக்கே, மெயின் இதுவும் பண்ணினமே காலையிலே அப்படின்னு என்னுடைய துணிகளை போட்டு கெண்டி லிக்விட் எடுத்தேன். அப்போ எனக்கும் பாட்டிக்கு ட்ரெஸ், புது ட்ரெஸ் வேணும். 3 வருஷம் தானே வாங்கணும், இதான் அப்படின்னு அந்த சாசனம் மேல குட்டிண்டு அம்மா தெரியாம குட்டிட்டுமா, இட்ஸ் ஓகேடா வாங்கிக்கலாம். இந்த காலத்து பசங்க வெரி ஸ்மார்ட். ஆனா அம்மாவும் இல்லை, எடுத்தேன் புது புது வாக்கினேன் அப்படி எடுத்து நீட்டோம்னே அவ புது ட்ரெஸ் நம்பின்னு போட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா எவ்வளவு ஸ்மார்ட் பார்த்தீங்களா. இதெல்லாம் முடிச்சுட்டு நேரா அப்படான்னு எப்படி சோஃபால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காந்து. அப்போ என்னுடைய மாமியார் வந்தாங்க. வந்துட்டு அந்த டிவி சீரியலை கொஞ்சம் போடேடி அப்படின்னாங்க. போட்டேன். போட்டா அங்க ஒரு அடிக்கடி சண்டை மாமியார் மருமகன். பார்த்தாங்க என் மாமியார், என்னடி இது ஒரே விஷயம் இப்படி சண்டை போட்டுக்கிறான், முதல்ல ஆஃப் பண்ணிடு கண்டுபட்டுட போகுது அப்படின்னாலே பார்க்கணும். அப்பதான் எல்லாரும் என்ன மாதிரி இருப்பாளாகும் அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் சேட் பண்ணணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சேட்டிங் குரூப்புக்கு போனேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கிறா, ஏண்டி மானா அசத்திட்டியா, உங்க ஃபேமிலி ஆளுங்கெல்லாம் கையில போட்டுருக்கேன், நல்லா ஆச்சரிச்சியே சூப்பரா மடக்கிறேடி அப்படின்னு நாங்களே பார்க்கணும். நான் சொன்னேன், ஆமா பிரேக்ஃபாஸ்ட் தாண்டி முடிஞ்சது, இன்னும் லஞ்சு டின்னர் எல்லாம் இருக்கு, எப்படி அசத்த போறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அது முடிஞ்ச உடனே அடுத்து என்னுடைய லஞ்ச் ப்ரிப்பரேஷன் போகணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அப்பதான் சாதம் வச்சு குழம்புக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அந்த அறுசுவை குழம்பு மிளகாய் பண்ணி ஞாபகம் வந்தது. கல்யாண புதுசுல எங்க வீட்டுக்காரர் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு இது இருக்கா மாதிரி தினம் ஒரு குழம்புன்னு சொன்னாரே பாருங்க. அது இருக்கா மாதிரி ஒரு நாள் வத்த குழம்பு, ஒரு நாள் வெங்காய குழம்பு, ஒரு நாள் காரக்குழம்பு இப்படின்னு வச்சு அசத்துட்டேன். அந்த குழம்பு பண்டறிக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரர் சாப்பிடுவாரு சாப்பிட்டுட்டே இருப்பாரு மனுஷன். சரி, அசத்தலான குழம்புக்கு அரிசி குழம்பு மிளகாய் குழம்பு அதை முடிச்சிட்டேன். அது ஆச்சி மசாலா வச்சு ஒரு பொரியலும் பண்ணல. இப்போ ரசம் ஞாபகம் வந்தது. அது என்ன பண்ணலாம் யோசிக்கும் போதான் திருப்பி எங்க வீட்டுக்கார் பண்ணது ஞாபகம் வந்தது. என்ன ரசம், ஆகா என்ன ரசம், ஆச்சியே செய்த மிளகு ரசம், என்ன ரசம், ஆகா என்ன ரசம், ஆச்சியே செய்த மிளகு ரசம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி வர அம்மாவுடைய ஆச்சி ரசம் தான் சும்மா சூப் மாதிரி கொடுத்தேனே. நான் ஆச்சி ரசம் வச்சாச்சு, எல்லாம் முடிச்சு எடுத்து வச்ச உடனே எல்லாரும் புகழ்ந்து பாராட்டி கிஃப்ட் வேற கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதுல என்னுடைய மாமியார் மாமா சொல்றா, இவருடைய கைக்கு தங்கவலையில் போடணும்டா அப்படின்னாங்க. இந்த புதுக்காரன் கணவன்காரே அவர் சொல்றது, இல்லம்மா வலையிலெல்லாம் வேண்டாம், இந்த மோதிரம் வாங்கி பண்ணலாம் போட்டுடலாம், அப்போ திண்டிட்டே இருக்கும்போது அவருக்கு அந்த ஞாபகம் வரும், இன்னும் சுவையா பண்ணுவா அப்படின்னு சொல்றாரு. பா அந்த வலையில் பண்ண சொன்னா நீ மோதிரத்துக்கு வந்துட்டியா, வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு. சரி போனா போதும் வீட்டாங்க அப்படின்னு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த ஆப்பை கொஞ்சம் நோண்டலாம், ஏதாவது கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம்னு போனேன். அப்பதான் அந்த ஃபிளிப்கார்ட் ஆட் ஞாபகம் வந்தது. ஏன்னா ஆடியில கல்லும் இல்லாம நம்ம வாங்க முடியாது ஐட்டம் சார். அப்பதான் அந்த ஃபிளிப்கார்ட்ல சொல்றான், மெயினா அந்த ராஜா சார் சொல்றாரு, மிக்சிய தள்ளுபடின்னு மதிக்காம தர்றான், சேலையில தள்ளுபடின்னு செம்மத்தியா தர்றான். அப்போ ராஜா சார் கேட்கிறாரு, தள்ளுபடி இல்லாம நம்ம ஆடியில ஒண்ணுமே வாங்க முடியாதா? ஏன் இல்லை ஃபிளிப்கார்ட் சொல்றான், ஆடியில கல்லாதபடி செய்யல 80% டிஸ்கவுண்டோட குட் ஃபைன் வின் பண்ணலாமே அப்படின்னு சொல்றாங்க. எடுத்தேன் ஆப் டவுன்லோட் பண்ணி வரைய லிஸ்ட் கொடுத்தேன். எங்க மாமியார் மாமா வந்து ஆரம்பிச்சு குழந்தைங்களுக்கு குட்டீஸ்க்கு அப்படி ஆத்துக்காருக்கு எனக்கு இஷ்டத்துக்கு நைட்டி சுடுதா சாரீஸ் போட்டேன். இந்த வேற ஒரு பெண்ணும் என்ன டிஸ்கவுண்ட் வாங்குறேன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டேன். அந்த பில் போகும்போது தான் தெரியும். இதெல்லாம்
வரும். ஒரே சந்தோஷம். ஆனந்தம் ஆனந்தம் ஆசீர்வாத். ஆசீர்வாதம் தான் இந்த ஆசீர்வாதம் தான் சொல்லி சும்மா ஜமாத்து கேட்டு பாஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ரெடியா டின்னருக்கு அவர் பாஸ் கொண்டு வர்றாரு. பிச்சவனே அவர் சாப்பிட்டு மாறி போறாரு. அவரால் அந்த அந்த ருசியை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எப்படிமா இவ்வளோ இதுவா பண்ணேன், இவ்வளோ உடனே ஒரு போனஸ் வேறு கொடுத்துட்டாரு. அது என்னன்னா எங்க ஆட்டுக்காருக்கு ப்ரொமோஷன் வேறு கொடுத்துட்டாரு. சேர்ந்தான் அடிக்கடி உங்க பாஸ் கூப்பிடுவாங்க, நான் கவனிச்சுக்கிறேன் அவரை அப்படின்னு. அப்போது எல்லாம் வேலைகள் முடிந்து நான் என் பெட்ரூம் போகிறேன். அங்க போனா என்னுடைய 2 குட்டீஸ் என்ன பண்றாங்க பாருங்க. இது என்ன மிஷின் ஏதோ வருது, அதுவா கோல்டு ஃபிளாஷ், அது கோல்டு வேப்பர்ஸ் மிஷின் வரும். ஏன்னா கொள்ளைக்கார பசுக்களை போலீஸ்கார மாதிரி தேடி கண்டுபிடிச்சு அந்த பிளாஸ் வேப்பர்ஸ் வந்து கப்பாங் சுத்திட்டு போயிடும். 4 மணி புதுசா கொள்ளைக்கார பசுக்கள் வந்தா மறுபடியும் 4 மணி நேரத்துக்கு பிளாஸ் வேப்பர்ஸ் வெளில வந்து கப்பாங்னு சுற்றணும். அம்மா அந்த குட் ஆன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. நானும் அந்த குட் ஆன் பண்ணிட்டு என் ஃபேமிலிக்கு ஒரு குட் நைட் சொல்லிட்டு கடவுளுக்கு இந்த நாள் இதே கழித்ததற்கு நன்றி சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டேன். There ends Nihila's lifestyle with us.
இருப்பார்கள். இப்படித்தான் வீரமரணம் முடியும் நம் வீர உரையை ஆக்கியிருப்பார்கள் என்று எண்ணம் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகர் என்று உலகமே ஏற்றுக் கொள்ளப்பட்டவர்தான் நம் பெருமையை சிவாஜி கணேசன். அவர் நடித்த கதாபாத்திரங்கள் சிவபெருமான், பராசக்தி, வாவுசி, கண்ணன் போன்ற பலதரப்பட்ட கதாபாத்திரங்களில் அவர் நடித்திருந்தால் தமிழர்கள் முதல் விடுதலை போர் வீரர் என்று பெற்று வீரபாண்டிய கட்டபொருள் வேடம் காலத்தால் மறக்க முடியாதும் காலம் வந்த நிற்கக்கூடிய அதுபோன்ற சரித்திர படங்களை விமர்சனம் செய்ய என் மனம் ஒத்துக்கொள்ளாது. காரணம், நான் திரைப்படத்தை விமர்சனம் செய்வதற்காக என்னமாகும் சரித்திரத்தையே விமர்சனம் செய்வதாகவே அந்த பதிவை படிக்கும் நண்பர்களுக்கு ஒரு சின்ன சவால். உங்களால் கண்டிப்பாக சிவாஜியை கடந்து நடிக்க முடியாது. அது உங்களுக்கே தெரியும். குறைந்தபட்சம் ஒரு பேசிய வசனங்களையாவது மனப்படம் செய்து பேசி பாருங்கள். எந்த அளவுக்கு நாம் நம் மொழியை மறந்திருக்கிறோம் என்று தெரியும். வணக்கம். இப்பொழுது ஜாக்சன் நீர்தான் வீரபாண்டி கட்டபொம்மனும் எது வெகு தூரம் வந்து நட்பு விரும்பி அடைந்ததாக அதை நட்பு வேண்டும். ஆனால் அதற்கேற்ற நடத்தை இல்லை உங்களிடம். கொடுக்கும் இடம் தமிழிடம். ஆனால் நீ கற்றுக் கொடுக்க அறிவி நாவாவிடமிருந்து நாட்டு உரிமையை பெறுவது நாங்கள். நீயே பேட்டிக்காக வரவில்லை. பெற்றுக் கொடுப்பது நாங்கள் இல்லாவிட்டால் இந்த நட்புக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பு நம்முடைய இல்லை உங்களிடம். எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்ன எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாது. எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை. அகப்படுத்தவனே சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் வழி பரிசலுக்கு கிசு கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு இருக்க வேண்டிய திரைப்படம் செலுத்தவில்லை. வெகுகாலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எங்களோட வயலுக்கு உண்டாயா, ஏற்றம் எடுத்தாயா, நீ பாட்டி நெடுவரை நீ ஏற்றாயா, ஆற்றல் எடுத்தாயா, கலைவழித்தாயா, கழிவாள் உறவருக்கு கல்வி கொலைக்கு உண்டாயா, அல்லது பொங்கி விளையாடும் என்கிற பெண்களுக்கு மங்கள் அழைத்துக் கொண்டாயா. மாவனால் மச்சானா எதற்கு கேட்கிறாய்? எதற்கு கேட்கிறார்கள்? போரத்தில் நம்பிக்கும் போரில் குடிக்கும் மேலாள் உழவு கூட்டம் உன் பரங்கிய குழலிகளின் போரடித்து தலைகளை இலக்கதிகளால் குவித்து விடும் யார் அதிகார முத்திரையிட்டு உன்னை கையோடு அழைத்து வர கால் அனுப்பினேன். அப்படியா? பலே, நீ அனுப்பி ஆள் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு யாரும் தலைகாட்டுகிறேன் என்ற பக்கம் என்னுடைய பெண்ணை தெரிந்தவன். ஆனால் நீ அது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் எவனைக்கும் துணை எதிராக உண்மைக்குரிய உன்னை என் குற்றம் பிடிக்கிறது வீழ்ச்சை அதை அடக்கும் அடக்கும் என்று நட்புணான் அடிக்கிறது. மீசையை உறுத்துகிறாயா? அது ஆபத்து கருவி. உன்னை சிறைப்படி இப்போதை உறுத்துகிறேன். மானம் அழுந்தி விளைவிடா மனத்தமிழனுக்கு என் மடியிலே கண்வெட்ட உன் தலை உருண்டு போகும் போ. இது வந்து ஒரு ரிப்பீட் ப்ரோக்ராம் தான். உங்களை நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க. அதனால திடீர்னு இன்னைக்கு சொல்லவே சரி இதையே நம்ம பண்ணிடலான்னு. இல்லைன்னா என் பார்ட்னரோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கலக்கியிருப்பேன். இந்த மாலை வேலையில் உங்களெல்லாம் கொஞ்சம் சிரிக்க வைக்கணும்னு பார்க்குறேன். சிரிக்கிறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி நமக்கு ரொம்ப ஒரு ஒளிவு கொடுக்கும், அழகு கொடுக்கும். என்னை பார்த்தாலே அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சிரிப்பு பண்ணனாலும் கொஞ்சம் சிரிச்சிருக்கோம். என்னடா இது யாரு செலிபிரிட்டி வரப்போறா? டீடைல்ஸ்லாம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்படி நான் இவ்வளோ கொடுக்கறது? இன்னைக்கு அவர் ஒரு லேடின்னு சொல்லிட்டா, ஒரு சீரியல் ஆக்டர்னு சொல்லிட்டா, மற்றபடி பற்றி ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, எப்படியோ இன்னைக்கு பிரமாதம் கழட்டிடுவோம் நம்ம. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேஸ்ட் ஃப்ரெஷ் ப்ரோக்ராம். உங்களெல்லாம் இன்னைக்கு வந்து இந்த ஷோட் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுல வந்து நமக்கு வரப்போற செலிபிரிட்டி யாருன்னு கேட்டா நீங்க எல்லாம் அப்படியே சந்தோஷத்துல அப்படியே
அவங்கள வரவேற்கும் போது அவங்க வாயிலாகவே அவங்க கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வாங்கிக்கலாம். இந்த ஒன் அண்ட் ஒன்லி கரகஸ்ரீயா வாங்க மேடம். வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இந்த ஷோக்கு வந்தது. என் அம்மாலாம் சொல்லாதம்மா, மேடம்னு சொல்லுமா. என்னை பார்த்தா அம்மா மாதிரியா இருக்கு. சாரி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்? இந்த ஷோக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க மேடம்? நான் என்னம்மா வந்தேன், இந்த சீரியலில் நடிச்சுட்டு வெளியில் போயிட்டே இருந்தேன்னா அப்போ ரிகவர்ஸானு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குதுமா. அது டெடிகேஷன் ரவுண்ட் தான். அந்த ரவுண்டில் நீ பார்க்கறதே ஜட்ஜஸ், ஆடியன்ஸு, கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் டெடிகேஷன் பேரில் அழுது 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 கண்ணெல்லாம் சிறந்து மூக்கு கோவப்பட மாதிரியாகி தொண்டை பிடிச்சிட்டு பேசவே முடியாமல் இருக்காங்கம்மா. உடனே என்ன சொன்னார், எந்த டைரக்டர் தான் அந்த ஷோக்கு டைரக்டர். அவர் என்ன சொல்லிட்டார், அம்மா அம்மா 2 கண்டஸ்டன்ட் இருக்காங்க, இருக்கிற ஜட்ஜஸ் அதெல்லாம் பேச முடியல, நீங்கள் கொஞ்சம் உட்காந்து அதுக்கப்புறட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு. அதனால நான் போய் அதை நடிச்சு கொடுத்துட்டு வந்தேன். வரும்போது நீங்கள் வாங்க இந்த ஷோ கொடுத்து அடியாருன்னு சொன்னாங்க. ஓடி வந்து ஓ ஹைலி டேலண்டட் மேடம். ஒரே நாளைக்கு எத்தனை எபிசோடு, எத்தனை ப்ராஜெக்ட், எத்தனை நீங்கள் பண்ணுறீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் மேடம். ஓகே, இப்போ சொல்லுங்கள் மேடம், இந்த சமையல் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களே, சமையல் தான் அவ்வளோ பிடிக்கும். என்னென்ன பண்ணுறீங்க? நீ வேறு எனக்கு சாப்பிட்டதான் தெரியும், சமையல் எனக்கு ஒன்றுமே தெரியவே தெரியாது. என்ன பண்ண போறீங்க இப்போ எங்களுக்காக? நான் ஒரே ஒரு சர்பத்து தான் எனக்கு பண்ண தெரியும். அந்த சர்பத் பண்ணி தான் பண்ணேன். சர்பத்தா? அப்படின்னா இதுக்கு பேர் ஃப்ரெஷ் சிப்னு வச்சுக்கலாமா மேடம்? ஓகே, நீ என்ன வேணால் வச்சுக்கோ, பரவாயில்ல. இந்த சர்பத்துக்கு என்னென்னலாம் முக்கியமாக வேணும் அதை பற்றிலாம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம். என்னென்ன கொண்டு இருக்கீங்க? இந்த சர்பத் பேரு ஜில் ஜில் ஸ்மூத்தின் பேருமா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தக்காளி ஜூஸ். தக்காளி ஜூஸா மேடம்? கேட்க வச்சு அப்படியே கொட்டையில ஜில் ஜில் இருக்கு. ஓகே, இதுக்கு தேவையான முக்கியமான இன்கிரீடியன்ட் என்ன சொல்லுமா? இதுக்கு தக்காளி ரொம்ப முக்கியமா. தக்காளி தான் இதோட மெயின் இன்கிரீடியன்ட்டே. மக்களே நல்லா நோட் பண்ணிக்கணும். மெயின் இன்கிரீடியன்ட் தக்காளி. இன்னைக்கு மேடம் நமக்கு நிறைய டிப்ஸ்லாம் மேடம் மக்களுக்காக ஒரு சொல்லுங்க. அவங்க கொஞ்சம் ரொம்ப பழகிடுவாங்க. இந்த தக்காளி என்ன கிடைக்கும், எப்படி வாங்கணும், அதெல்லாம் தெரியாமல் சொல்லுவாங்க. அது எல்லாம் பழக்கடையிலையும் கிடைக்குமா? பழக்கடையிலையா? நான் ஒரு பழக்கடையில அதை பார்த்ததே. ஓ சாரி அப்பா சொல்லிட்டேன். இந்த பழமதி சோலைன்னு போட்டுப்பாங்கம்மா. அங்கே வெஜிடபிள் செக்ஷனில் தக்காளி கிடைக்கும். அப்புறம் இந்த மார்க்கெட்டுக்கு வெளியில குட்டி குட்டி வேண்டாம் கும்பலாக வச்சு விற்பாங்கல்ல, அங்கேயே தக்காளி கிடைக்கும். அப்புறம் சின்ன சின்ன சந்து போன அந்த சந்துலெல்லாம் இந்த குட்டியானையில 3 கிலோ 100 ரூபாய், 4 கிலோ 100 ரூபாய் விற்று போவாமா. அங்கேயே தக்காளி கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ், யூ ஆர் ரியலி கிரேட் மேடம். இவ்வளோ அழகாக யூஸ் பண்ணுறீங்க. மக்களை ப்ளீஸ் டூட் திஸ் ஃபார் இட் ஆல்சோ. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்மா. இப்போ ஆடி மாதம் இல்லையா, இதுக்கு மெயினாக மிக்சி வேணும். ஆடி தள்ளுபடியில் எல்லாரையும் ஒரு மிக்சி வாங்கி ரியலி கிரேட் மேடம். இதெல்லாம் இப்போ சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனால் பாருங்க, தக்காளி வேணும்னு சொல்லியிருக்காங்க, மிக்சி வேணும்னு சொல்லியிருக்காங்க. வேற என்னென்னலாம் வச்சிருக்கீங்க மேடம்? சுகர் வச்சிருக்கேம்மா. என்ன சுகர் வச்சிருக்கீங்க மேடம்? அது நான் ஒயிட் சுகர் தான் வச்சிருக்கேன். கொஞ்சம் கேரியாக வேணும்னா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் தான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீம் வச்சிருக்கேம்மா. வாட் க்ரீமா? இதுக்கு எதுக்கு க்ரீம் மேடம்? இல்லை, நான் கொஞ்சம் அது போட்டது தான் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம், அதனால க்ரீம் சொல்லியிருக்கேன். ஐயோ, ஓரே நைட் க்ரீம் வச்சுருக்கீங்களே மேடம், இது எப்படி அதில் போடுவீங்க? இவங்க கிட்ட நான் நம்ம சேனல் பசங்க கிட்ட லிஸ்ட்டு கொடுத்துருவோம். அவன் என்ன பண்ணியிருக்கா, இந்த மாதிரி இந்த க்ரீம் பொட்டையாக கொடுங்க, நான் ஃப்ரெஷ் போடல, அதனால இந்த க்ரீமை வாங்கி கொடுத்துட்டோம். சரி பரவாயில்ல, என்னோட யூஸ்க்கு நான் வச்சுக்கிறாங்க. க்ரீம் போட்டால் போடலாம், இது சொல்லி ஆப்ஷன். அப்புறம் என்ன வச்சிருக்கீங்க மேடம்? ஆசிடா? இல்லைம்மா, சிட்ரிக் ஆசிட் வச்சிருக்கேன். ஓ சிட்ரிக் ஆசிட். அது எதுக்கு மேடம் போடுறீங்க? ஏதோ நம்ம கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதனால சிட்ரிக். சரி மேடம், இப்போ நம்ம ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். எங்களுக்கு உங்களை பற்றி ஒன்றும் தெரியாது. உங்கள் கையில்
இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் இப்போ என்னென்ன எந்த ஷோ பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரே ஒரு சீரியல் அந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்கேன். 6 வருஷமா நடிச்சுட்டு இருக்கேன். 6 வருஷமா ரொம்ப பொருள்சாமி நடந்தீங்க. ஆமாம் மேடம், ஆமாம்மா 6 வருஷமா நான் ஒரே சீரியல் அதை நடிச்சுட்டு இருக்கேன். அந்த எத்தனை ரோல் மேடம் பண்ணுறீங்க நீங்கள்? அது பேர் என்ன? இல்லை ஓடி பொண்ணுமாக வருது இல்லையா, அதுதான். அதில் வந்து பொண்ணுமாக நடிக்கிறீங்களா? சீச்சி இல்லைம்மா, அதில் மாமியார் என்ன பண்ணுவோம், மருமகளை வாசலை தள்ளிடுவோம். ஒரு சீனில் அவள் கொட்ட வழியில் நடந்துட்டு அத்தை காயில் விட்டு எங்கேயும் போவே வந்து. அப்போ நீங்கள் மாமியாராக நடிக்கிறீங்களா? என்னம்மா என்ன பார்த்தா மாமியார் ஆக்டர்வாலே இருக்கு. ஒரு சாரி மேடமா பண்ணீங்கன்னா மருமகளாக நடிக்கிறீங்க. ரெண்டும் இல்லைம்மா, அந்த சமயத்தில் இந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் வீடு, அந்த எதிர் வீடு, இந்த எதிர் வீடு எல்லாரும் வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, உங்களெல்லாம் சமாதானப்படுத்துவாங்க. நானும் சும்மா வேடிக்கை பார்ப்பா, இதான் நடக்கிறது பார்க்கலாம், ஏதோ என் வீட்டுக்கே சட்டை பண்ணுறாரு. ஓ அந்த அதில் நீங்கள் எந்த வீட்டுக்காரா நடிக்கிறீங்க? சீச்சி ரெண்டு எதுவுமே இல்லை. இதெல்லாம் தள்ளி 3வது வீட்டு பால்கனியில் ஒரு அம்மா கொடப்பா பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கோம். இங்கே என்னதான் நடக்கிறது, இதை எடுத்துட்டு போய் நாளைக்கு நம்ம மார்க்கெட்லேயும் இல்லை கோயிலையும் நம்ம ஃப்ரெண்டு பார்க்கும்போது எப்படி சொல்லலாம்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அந்த சீனில் நடிக்கிறோம். ஓ ஒரு கிரேட், எவ்வளோ நல்ல சீனு, எவ்வளோ நல்லா இருக்காது மேடம். ரியலி எனக்கு வந்து உங்களை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. நீங்கள் என்ன சீன் பண்ணுறீங்கன்னு கேட்கணும்னு ஆசை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? தக்காளியை இப்படி வச்சு இப்படி கட் பண்ணலாமா, இப்படி வச்சு இப்படி கட் பண்ணலாம், எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணணும். தக்காளி ரசமும் உங்களோட நம்ம ரத்தமும் ஒரே கலராக இருக்கும். ரெண்டும் மிக்ஸ் ஆகாம பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிக்க விஷயம், முதல்ல வந்து தக்காளி வாங்கணும், 2வது வந்து மிக்சி வாங்கணும், 3வது நம்ம கையை வெட்டிக்காம பத்திரமா வச்சுட்டு கரெக்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஏய் வாட் இஸ் திஸ், அதுக்குள்ளேயே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. என்ன மாதிரி என்னை ஒரேடியாக தள்ளி கீழே எல்லாம் கொட்டிட்டேன். ஆமாம் மேடம், பின்ன என்ன எங்கள் டைரக்டர் இதோட மெயின் ரூல் என்ன தெரியுமா, இந்த ஷோவோட மெயின் ரூல் உங்கள் கையிலேருந்து பிடிக்கு எல்லாம் நான் தான் செய்யணும், நீங்கள் என்ன வேலை வாங்கணும், ஆனால் நீங்களே எல்லாத்தையும் படிச்சிக்கணும். இப்போ அவர் எனக்கு இது எபிசோடு ரூபாவே கொடுக்க மாட்டார். என்ன பண்ணுறது? ஓ கவலைப்படாத, நான் திரும்பி ஒரு முறை இதை படிக்காம மேடம் எந்த ஃபேண்டாஸ்டிக், இந்த கலர் பார்த்து அப்படியே சாப்பிடணும் கொஞ்சம் பிடிச்சிப்பாரு, மசிப் பண்ணிப்பாரு எப்படி இருக்கு. இல்லை வேணும்னா அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் மேடம். கேட்கணுமா? நீ எதுக்கு அதுக்கு வெட்டப்படுற கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு என்ன வேணுமோ கேளு. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு சீரியல் சொன்னீங்க இல்லையா, அந்த சீரியல் அசிஸ்டன்ட் டைரக்டரே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களான்னு எப்படி வேணால் உங்கள் 2 பேருக்குள்ள டவுட் வந்தப்பாச்சு. அந்த ஸ்டோரியை சொல்லுங்க, எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவா, அது ரொம்ப சிம்பிள்மா, ஒன்றுமே இல்லை. இந்த சீரியல் வந்து 6 வருஷமா நடிக்கிறேன்னா, இந்த சீன் மாத்திரம் இந்த ஒரே சீனில் தான் நான் நடிக்கிறேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை ரிப்பீட் ஆகும். சமாதானம் ஆகுவா 2 பேரும், திரும்பியும் சட்டப்படுவோம், நடு ரோட்டில் நிற்பா, அந்த சமயத்தில் மழை வரும், நான் மொட்டை மாடியில் போய் கொடை வச்சுட்டு நிற்கணும். இது வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டே இருக்கும். அப்படி வரும்போது நான் வந்து எப்படி நிற்கணும், எப்படி கொடை பிடிக்கணும் அப்படிலாம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்து சொல்லிக் கொடுப்பார். அவர் வந்து நான் கிட்டத்தட்ட 30-40 டேக் வாங்குறது. சும்மா கொடை பிடிச்சிட்டு 30 டேக் வாங்குவீங்களா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் உங்களை சும்மா வந்து டச் பண்ணணுன்றதுக்காக நீங்க இப்படி பண்ணியிருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் குறை கேட்டுட்டு இருக்கேன். எனக்கே வெக்கமா வருது. அந்த மாதிரி நாங்கள் பண்ணும்போது எங்கள் 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனாங்கன்னா கல்யாணம் தானே, அதனால இப்போ கல்யாணம் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருக்கும் மேடம். மேடம் அப்போனா எங்களோட சேனல்லையே, நம்ம சேனல்லையே இன்னொரு ப்ரோக்ராம் வருது, ஜாடி கேட்க போனீங்க. நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் 2 பேரும் ஒன்றா வந்து அந்த ஷோவில் டான்ஸ் ஆடி எங்களை கௌரவிக்கணும், பெஸ்ட்டாக வரணும் மேடம். கண்டிப்பாக வரேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஷோக்கு வந்தது. நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். என்ன மக்களே, ஷோ பார்த்தீங்களா? கலகலப்பிரியா என்னென்னலாம் சொன்னாங்கன்னா கேட்டீங்களா? ஆனால் தயவு செஞ்சு இவங்க பண்ணி காமிச்சா இந்த ஜூஸை மாத்திரம் பண்ணி பார்த்துறாங்க. அவங்க ஏரியாலையோ போட்டு மேடம்
ஜூஸை தவிர எல்லாம் சொன்னீங்க, ஜூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லவே இல்லை. நான் பார்த்து பேசிட்டே இருந்துச்சு பண்ணிட்டாளே ஓ, அப்படியா? போட்டுட்டேன்.